செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. வணக்கம் மக்களே, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இப்ப நிறைய பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறோம், நியூஸ்ல பாக்குறோம், எல்லாத்துலயும் ஓகே. ஆனா அதுக்கான தக்க தண்டனை அப்படின்றது இந்த விளாத்தி குளத்துல நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு இப்ப சட்ட ரீதியா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். இப்ப நான் என்ன நினைக்கிறேன், இது என்னதான் நடந்தாலும் மேலும் மேலும் பெண்களுக்கு இது நடந்துட்டே தான் இருக்கு. இதுக்கு ஒரு எண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு என்னடா வழி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம நிறைய பேர் நிறைய இன்ஃபுளுசர் இருக்காங்க, நிறைய பேர் வீடியோஸ் போடுறீங்க, எல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் நம்மளுக்கு இப்ப நான் வந்து எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். இது மாதிரி நிறைய பெண்களுக்கு நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா யாருமே வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது சொன்னோம்னா அது உங்களுக்கே தெரியல, அது கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் சொல்றேன், அதே மாதிரி உங்களால முடிஞ்ச நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்றீங்களோ இல்ல உங்களோட இன்ஸ்டாகிராம்ல இது ஒரு வீடியோவோ போட முடிஞ்சா தயவு செஞ்சு போடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிற பெண்கள், ஸ்கூல் பிள்ளைங்க, அதுக்கப்புறம் காலேஜ் போறவங்களுக்கு எல்லாருமே இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோ எடுத்துக்காட்டா இருக்கும் நான் நம்புறேன். எனக்கு வந்து 5 வயசுல இருந்து இப்போ ரீசெண்டா போன வருஷம் 2025 அந்த இயர் வரைக்குமே எனக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. இதுதான் உண்மை. பஸ்ல நம்ம வந்து ஏதோ ஒரு இங்க இருந்து ஒரு வேலை விஷயமா இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்ணும்போது இது மாதிரி எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது வந்து நம்ம அந்த சூழ்நிலையை தப்பு சொல்ல முடியாது, நம்மளே அந்த தப்பு சொல்ல முடியாது. வேலை விஷயமா போன எங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும்போது அதுவுமே ஒரு அச்சுறுத்தலா தான் இருக்கு. ஸோ வந்து இதை நான் இன்னொரு வீடியோல கண்டினியூ பண்றேன். தேங்க்யூ.